வணக்கம். கந்தர் அனுபூதியில் 8வது பாடல். அமரும் பதிகேழகமாமெனமிப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே. அமரும் பதிகேழகமாமெனமிப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே. இப்பாடல் மனமயக்கம் அகல பாட வேண்டிய பாடலாகும். இதன் பொருள், குமரன் பர்வதகுமாரியின் மகன், சூரர்களுடன் நேருக்கு நேர் நின்று போரிட்டு வெல்லக்கூடியவன், தேவர்களின் இறைவனாகிய குமரன் முருகன் என் மனமயக்கம் கெட எனக்கு மெய்ப்பொருள் எது என்று கூறியவன் என்கிறார் அருணகிரியார். ஆக்கல், அழித்தல், காத்தல் என்ற முத்தொழில்களும் மறைக்கப்பட்ட இறை அருளால் அனுகிரக இயலால் நடைபெறுவதையும் உயிர்கள் இயக்கப்படுவதையும் உணராது நான் செய்தேன் நீ செய்தாய் என பிரம்மை மயக்கம் கொண்டு கூறுவதை ஒழித்து இது வினையின் பயனாய் நடக்கிறது என்ற உண்மையை உணர வைப்பது இப்பாடலாகும். இதே கருத்தை கந்தர் அலங்காரத்தில் அருணகிரியார் வையிற் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வறிஞர்க்கென்றும் நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின்கள் நுங்கள் கிங்கன் வெயிற் கொதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற் பொருளும் உதவாது காணும் கடைவெளிக்கே என்கிறார். அதாவது, நாம் உண்பதில் நொய்யில் பாதி அளவையேனும் ஏழைகளுக்கு வழங்கி உண்ணுங்கள், இல்லையேல் வெயிலுக்கு ஒதுங்கி நிற்க கூட உதவாத இந்த உடம்பின் நிழலை போல் நாம் செல்லும் இறுதி வழிக்கு நாம் கையில் இருக்கும் பொருளும் கூட வராது, நம் தர்மம் மட்டுமே நம்முடன் வரும் என்கிறார். இதன் உள்ளார்ந்த அர்த்தம், இந்த உடம்பு வெறும் பொய்யுடல் என்றும் இது மாயை என்றும் இந்த மயக்கம் கெட எனக்கு மெய்ப்பொருளை உணர்த்தியவன் குமரன் என்பதாகும். தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும். நன்றி.